வாட் ஐ குக்ட் ஆன் டியூஸ்டே வந்து பூரி வந்து நான் வந்து சிறுபருப்பு கொஞ்சம் அரைச்சி சேர்த்து பண்ணேன். ஸோ லஞ்சுக்கு வெண்டைக்காய் பொரியல், காராமணி காரக்குழம்பு, கொஞ்சம் ஸ்நாக், அப்புறம் நைட்டு காராமணி காரக்குழம்பு, தோசை. ஸோ மார்னிங் எழுந்தோடனே சன்னா ஊற வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து வேக வச்சுட்டேன். ஏன்னா வந்து சன்னா கிரேவி பண்ணிடலாம் பூரிக்குன்ட்டு. அதே மாதிரி நைட்டு சிறுபருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். சிறுபருப்பு வந்து கொஞ்சம் மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சதால் அது தண்ணி இருக்கும். ஸோ அது அப்படியே அரைச்சிக்கிட்டேன் நான். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு இதுலேயே கொஞ்சம் சப்பாத்தி மாவு சேர்த்துட்டு சால்ட் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டேன். ஆனால் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 to 6 விசில்ஸ் வைப்பேன். அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டு காராமணி கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா காரக்குழம்பு வச்சிடலான்ட்டு. காராமணி வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் பண்ணணும். 2 விசில்ஸ், நான் 2 விசில்ஸ் வைப்பேன். அதே மாதிரி இந்த சன்னா கிரேவிக்கு வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி வந்து 2 சின்ன சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிடுவேன். ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டேன். தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா வெங்காயம் தக்காளிலே தண்ணி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். காரமணி காரக்குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவள் ஸ்கூல் லஞ்சும் வந்து பூரி தான் கேட்டிருந்தா. ஸோ வந்து வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணேன், ஏன்னா லஞ்ச் வந்து அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு. ஸோ இந்த தக்காளி நல்லா வதங்கினோடனே இந்த மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் குழம்புத்தூள், தனியாத்தூள், வீட்டில் அரைச்ச ஸ்பைசஸ் மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சன்னா ஃபுல்லாக வேக வச்சதை சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோன்னா கிரேவி ரெடி ஆகிடும். இதில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டோன்னா கிரேவி ரெடி. வேணும்னா இதில் கொஞ்சம் மசிச்சோன்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ இதுதான் வந்து பூரிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பூரி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல, பட் நார்மல் பூரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என் குழந்தை சாப்பிடும்போது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொன்னால், பட் நார்மல் பூரி மாதிரி உப்பி தான் வந்துச்சு. சிறுபருப்பு சேர்த்ததால் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, பட் குழந்தை வந்து நார்மலாக இருந்தது தான் சொன்னால். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்கூல் லஞ்சுக்கும் பூரி தான் கொடுத்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம். ஏன்னா வந்து காரமணி காரக்குழம்பு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம். அதே மாதிரி சன்னா கிரேவியும் வீட்டில் நிறைய இருந்துச்சு மிச்சம். ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு, எண்ணெயில் கடுகு, சீரகம், அப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குனேன். இதில் வந்து நான் புளி சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி கொஞ்சம் ஹையாக சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய், தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் குழம்புத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் தனியாத்தூள். ரொம்ப காரமாக நான் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் காராமணி, வேக வச்ச காராமணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி. இதுவும் வந்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சோன்னா கிரேவி ரெடி ஆகிடும். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து நார்மலாக வந்து வெண்டைக்காய் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் பிளேட்டில் வந்து நான் ஆற வச்சுடுவேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. நான் ஏன் தவாவில் பண்ணதால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் கொஞ்சம் மாவும் கரைச்சி வச்சுட்டேன், டின்னர் தோசை பண்ணிக்கலான்ட்டு. வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி குக் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறமா சால்ட், கொஞ்சம் சில்லி தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த அயன் தவாவில் நல்லா வதக்கணுன்னா நல்லா வரும். ஃபைனலாக பெப்பர் மட்டும் சேர்த்தா போதும். நார்மல் கடாயோட அயன் தவாவில் வெண்டைக்காய் பொரியல் ஒன்று ஈஸியாக பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு, ஏன்னா காராமணி அப்படியே இருந்துச்சு. ஸோ ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு கடலை மாவு ஒரு 500 கிராம்ஸ், சால்ட் வந்து 12 கிராம்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து காரத்துக்கு சில்லி தூள், காஷ்மீரி சில்லி, அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்துருக்கேன். காரம், மஞ்சத்தூள்லாம் உங்களோட சாய்ஸ் தான். தண்ணி வந்து நார்மல் வாட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கணும். திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா, தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த மோல்டில் போட்டு ப்ரெஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டையில் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து ஓம் பொடி மாதிரி பண்ண ஸ்நாக்கு. இன்னொரு பேர் வந்து எனக்கு தெரியல. ஸோ அதுவும் வந்து ஒரு ஆஃப் மாவில் ஃபுல்லாக ஓம் பொடி, மிச்ச மாவில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு டப்பாவில் வச்சுட்டேன்னா எனக்கு ஸ்நாக்ஸ் தான் ஈவினிங் டைம் கேட்கும்போது கொஞ்சம் கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நட்ஸு மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸாக சாப்பிடுவா. ஸோ எப்போனாச்சும் இந்த மாதிரியும் சாப்பிட்டோம் சொல்லிட்டு வீட்லேயே கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ எப்போ டைம் இருக்கோ அப்போது வந்து ஃப்ரீயாக இருக்க போது கொஞ்சம் டின்னர் கம்மியாக ஒர்க்னா ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். ஸோ மாவு வந்து நைட்டு புளிச்சிருச்சு. ஸோ இந்த காராமணி கிரேவி வந்து சுத்தமாக தொடவே இல்லை. ஸோ தோசைக்கு இந்த காராமணி கிரேவி கொடுத்துட்டேன் டின்னருக்கு. நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் எதுக்குன்னா தேவைப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நைட்டு வந்து காராமணி மட்டும் ஊற வச்சுட்டேன்.